வணக்கம் நண்பர்களே. காலேஜ் லீவ் விட்டதுனால இன்றைக்கி வீட்டில் தான் இருந்தேன். அதனால் லேட்டாக எழுந்திரிக்கலான்னு பார்த்தா காலையிலே ஒரு சலசலன்னு சத்தம். என்னென்னு பார்த்தா எங்கள் அம்மா மாவு பிடிச்சிட்ருக்காங்க. ஏன்னான்னு கேட்டால் கோயிலுக்கு போகிறோமா. சரி நீ ஏஞ்சி கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கோயிலுக்கு கிளம்பி கோயில் போயாச்சு நண்பர்களே. இது வந்து குலதெய்வம் கோயில். கடைசியாக இந்த கோயிலுக்கு போனது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ தான் போகிறேன் ஒரு வருஷம் கழிச்சு. போனது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கோயில். புதுசாக ரெனோவேஷன் ஒர்க் நிறையா பண்ணியிருக்காங்க. அங்கே போனதான் அண்ணனுக்கு பக்தி மோட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. சரி அந்த பக்தி மோடோட டைரி மில்க் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்த நண்பர்களே. வீட்டுக்கு வந்ததும் தண்ணி இல்லைன்னு ஞாபகம் வந்துச்சு. உடனே கேன் எடுத்துகிட்டு தண்ணி பிடிக்க போயிட்டேன். தண்ணி பிடிச்சிட்டு வந்து நம்ம செலிப்ரிட்டி முத்தண்ணனுக்காக வெயிட் பண்ணிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிருக்கோம். அதனால் வரவே இல்லை. அதுக்கப்புறம் காடி எடுத்துகிட்டு சும்மா மாதம் வந்து பார்க் பண்ணார். அவர்கிட்ட ஹெட்ஃபோன் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணிட்டு சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்டு நண்பர்களே. இந்த எடிட்டிங் ஒர்க் என்றைக்கு தான் முடியும்னு தெரில. நானும் டெய்லி எடிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் முடிய மாட்டேங்குது. ஆனால் நேற்றோடு முடிச்சிட்டேன். இன்றைக்கி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம், போய் பாருங்கள். வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு நம்ம எம்எம்க்கு கால் பண்ணி வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னா பார்த்துட்டு ஓகே சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. இந்த சூப்பராக இருக்குன்னு கேட்குறதுக்கு அங்கேருந்து அவர் கால் பண்ணி வர சொன்னான்னு தெரில. தம்பிக்கு பொதுத்தேர்வு நடக்கிறதுனால எங்கேயும் வெளியே கூப்பிட்றதில்ல. சரி இன்றைக்கி ஃப்ரீயான்னு கேட்டேன். ஃப்ரீ தான்னாரு. சரி கிளம்பி வெளியே போகலான்ட்டு வெளியே அழைச்சிட்டு போனோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறேன், வெளியே போகணும் டீசெண்டாக வாங்கடா. ஆனால் எப்படி வந்துருக்கிறான்னு பாருங்கள். டீசெண்டாக வர சொன்னால் டவுசர் போட்டு வந்திருக்கிறான். சரின்னு பர்கர் சாப்பிட்லான்ட்டு கடைக்கு போனால் எனக்கு இது வரையும் பர்கர் சாப்பிட்டதே இல்லை. சரி ஆசையாக சாப்பிட்லான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம தம்பி வந்து ஹனி கேக் ஆர்டர் போட்டிருந்தார். அதையும் நானே சாப்பிட்டு அவர் கொஞ்சோண்டு தான் கொடுத்தேன். இதையும் நீயே சாப்பிட வேண்டியதான்னு கேட்டார். நான் சாப்பிட்டா நீ சாப்பிட்ட மாதிரிடான்னேன். தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல. அதனால் பர்கர் அவனுக்கு பாதி கொடுத்துட்டு நான் பாதி சாப்பிட்டு அவனை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனதும் நம்ம நண்பர் ஒருத்தவங்க மெசேஜில் நைட்டு சாப்பிடாத தூங்கக்கூடாது, நைட்டு சாப்பிட்டு தூங்க அப்படின்னாங்க. சரின்னு அவங்க பேச்சை கேட்டு நைட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன். டாட்டா பை பாய்.